வணக்கம் நண்பர்களே! இன்று நாம் காணப்போகும் காணொளி ஒட்டுமொத்த தமிழர்களையும் பெருமையிலும் ஆச்சரியத்திலும் ஆழ்த்தும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க செய்தியைப் பற்றியது. கடல் கடந்து வணிகம் செய்வதில் பழந்தமிழர்கள் எவ்வளவு சிறந்தவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் பல வரலாற்று நூல்களில் படித்திருக்கிறோம். சோழர்களும் பாண்டியர்களும் கடல் தாண்டி தங்கள் புலிக்கொடியையும் மீன் கொடியையும் பறக்கவிட்ட கதை நமக்கு தெரியும். ஆனால் அதற்கான ஆணித்தரமான மறக்க முடியாத தொல்லியல் ஆதாரங்கள் கிடைக்கும்போது அது நமக்கு இரத்தத்தில் ஒரு புதிய சிலிர்ப்பையும் ஏற்படுத்துகிறதல்லவா? அப்படித்தான் ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு தாய்லாந்து நாட்டில் நிகழ்ந்துள்ளது. தாய்லாந்து மண்ணில் தோண்ட தோண்ட அதிர்ஷ்டம் என்பது போல உலக நாடுகளையே வியக்க வைத்த ஒரு தமிழரின் தங்க மோதிரம் அங்கே கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த காணொளியில் அந்த தங்க மோதிரத்தின் பின்னணி என்ன, அதில் என்ன எழுதப்பட்டுள்ளது, அது எப்படி தமிழரின் பெருமையை பறைசாற்றுகிறது என்பதை பற்றி மிக விரிவாகவும் ஆழமாகவும் காணப்போகிறோம். தாய்லாந்து நாட்டின் பெட்சாபுரி மாகாணத்தில் உள்ள டான் யாய் தாங் என்ற பகுதி. இங்கு தொல்லியல் துறையினர் சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய அகழாய்வு பணியை மேற்கொண்டனர். பொதுவாகவே தாய்லாந்து உள்ளிட்ட தென்கிழக்கு ஆசிய நாடுகள் பழங்காலத்தில் இருந்தே இந்தியாவோடு, குறிப்பாக தென்னிந்தியாவோடு மிக நெருங்கிய வணிக தொடர்பை கொண்டிருந்தவை. அந்த எலும்புக்கூடுகளுடன் சேர்த்து அந்த பழங்கால மனிதர்கள் பயன்படுத்திய பல்வேறு தொல்பொருட்களும் அங்கே புதைக்கப்பட்டிருந்தன. மண்பாண்டங்கள், ஆயுதங்கள், அணிகலன்கள் என பல பொருட்கள் கிடைத்தாலும் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது அங்கு கிடைத்த ஒரு தங்க மோதிரம்தான். அந்த மோதிரம் பல நூற்றாண்டுகளை கடந்தும் தன் பொலிவை இழக்காமல் வரலாற்றின் ஒரு மௌன சாட்சியாக மின்னிக் கொண்டிருந்தது. அந்த தங்க மோதிரத்தை கையில் எடுத்து உற்று பார்த்த ஆய்வாளர்கள் அதில் ஏதோ சில பழங்கால எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருப்பதை கண்டார்கள். அது வெறும் அலங்காரத்திற்காக பயன்படுத்தப்பட்ட மோதிரம் அல்ல, மாறாக அது ஒரு முத்திரை மோதிரம், அதாவது சீல் வைப்பதற்காக பயன்படுத்தப்படும் சிக்னெட் ரிங் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். உடனடியாக அந்த மோதிரத்தை வரலாற்று மொழி வல்லுநர்களிடம் ஆய்வுக்கு உட்படுத்தினார்கள். ஆரம்பத்தில் இந்த மோதிரத்தில் உள்ள எழுத்துக்களை பார்த்த சில ஆய்வாளர்கள் இது பிராமி எழுத்துக்கள் வடிவில் இருப்பதாகவும், பூச நட்சத்திரத்தால் காக்கப்பட்டவர் என்று அர்த்தமாம், இது வடமொழி சார்ந்த ஒரு பெயர் என்றும், இந்தியாவில் இருந்து சென்ற ஒரு வணிகர் உடையதாய் இருக்கலாம் என்றும் முதலில் கருதப்பட்டனர். ஆனால் உண்மையான வரலாறு அங்கேதான் தன் திருப்பத்தை தொடங்கியது. சிங்கப்பூரைச் சேர்ந்த தொல்லியல் வரலாற்று தேடல் குழுவினர் சார் என்ற அமைப்பின் நிறுவனர், தமிழ்நாட்டின் மதுரையைச் சேர்ந்தவர் ஆய்வாளர் ரஞ்சித் குமார் இந்த மோதிரத்தின் புகைப்படத்தையும் அதில் உள்ள எழுத்துக்களையும் மிக ஆழமாக ஆய்வு செய்தார். பழந்தமிழ் எழுத்துக்களை, தமிழ் எழுத்துக்கள் மீது மிகுந்த பாண்டித்தியம் கொண்ட அவர் அந்த மோதிரத்தில் எழுதப்பட்டிருப்பது வடமொழி சொல் அல்ல என்பதை கண்டறிந்தார். அந்த எழுத்துக்கள் வேறு ஒரு கோணத்தில் அணுகினார். பொதுவாக முத்திரை மோதிரங்கள் என்பவை எப்படி வடிவமைக்கப்படும்? அந்த மோதிரங்களை சூடான தேன் மெழுகிலோ அல்லது களிமண்ணிலோ அழுத்தி முத்திரையிடும் போது எழுத்துக்கள் நேராக பதிய வேண்டும். அப்படி நேராக பதிய வேண்டும் என்றால் மோதிரத்தில் உள்ள எழுத்துக்கள் இடவலமாக, அதாவது கண்ணாடியில் பார்ப்பது போல தலைகீழாக செதுக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் வரலாற்று தொழில்நுட்பத்தை புரிந்து கொண்ட ரஞ்சித் குமார் அந்த மோதிரத்தில் உள்ள எழுத்துக்களை இடவலமாக மாற்றி படித்து பார்த்தார். அப்போதுதான் அந்த மோதிரம் தன்னுள் இத்தனை காலமும் பொதித்து வைத்திருந்த மாபெரும் உண்மை உலகிற்கு வெளிச்சத்திற்கு வந்தது. ஆமாம் நண்பர்களே, இடவலமாக மாற்றி படித்தபோது அந்த மோதிரத்தில் பொறிக்கப்பட்டிருந்த வடமொழி அல்ல, அது நம் தாய்மொழியான பழந்தமிழ் எழுத்துக்கள், அதாவது தமிழி எழுத்துக்கள் என்பது உறுதியானது. அதில் மிக தெளிவாக அலர் வைரதன் என்ற தமிழரின் பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது. இதை வெறும் யுகத்தின் அடிப்படையில் ரஞ்சித் குமார் சொல்லவில்லை. ஏற்கனவே தமிழ்நாட்டில் நடந்த கீழடி, ஆதிச்சநல்லூர், கொடுமலை போன்ற பல அகழாய்வுகளில் நடந்துள்ள பழந்தமிழர்களின் முத்திரை மோதிரங்கள் மற்றும் பானை ஓடுகளில் உள்ள எழுத்துக்கள் வடிவங்களை ஒப்பிட்டு பார்த்து இதை அவர் ஆணித்தரமாக நிரூபித்தார். பழந்தமிழர்களிடம் தங்களின் பெயரையோ அல்லது சின்னத்தையோ மோதிரத்தில் தலைகீழாக பொறித்து அணியும் வழக்கம் மிக சாதாரணமாக இருந்தது. எது எப்படியோ, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு தமிழன் தன்னுடைய பெயரையும் அடையாளத்தையும் ஒரு தங்க மோதிரத்தில் பொறித்து அதை தாய்லாந்து மண்ணில் தன் அதிகாரத்தின் அடையாளமாக பயன்படுத்தியுள்ளான் என்பது மட்டும் மிக தெளிவாக புலனாகிறது. இது ஏதோ தற்செயலாய் நடந்த ஒரு நிகழ்வல்ல. இதன் பின்னணியில் தமிழர்களின் மாபெரும் கடல் வணிக வரலாறு மறைந்திருக்கிறது. அதை நாம் புரிந்து கொண்டால் மட்டுமே இந்த மோதிரத்தின் உண்மையான மதிப்பை நாம் உணர முடியும். பழந்தமிழர்கள் கடல் வணிகத்தில் புகழ்பெற்று விளங்கியவர்கள் என்பது நமக்கு தெரியும். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று தமிழர்களின் தாரக மந்திரமாக இருந்துள்ளது. ரோமானியர்கள், கிரேக்கர்கள், எகிப்தியர்கள் ஒருபுறம் என்றால் மறுபுறம் சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து, கம்போடியா என்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகளும் தமிழர்கள் பிரம்மாண்டமான வணிக தொடர்பை வைத்திருந்தனர்.
வங்கக்கடலை ஒரு காலத்தில் சோழர்களின் ஏரி என்று அழைத்தார்கள். அந்த அளவுக்கு ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் கடற்படைகளை கொண்டு தென்கிழக்கு ஆசிய நாடுகளை கட்டி ஆண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வணிகக் குழுவின் தலைவராகவோ அல்லது முக்கிய அதிகாரியாகவோ இந்த அளவர் வைரதன் இருந்திருக்கலாம். தாய்லாந்தில் உள்ள பெட்சாபுரி மாகாணம் ஒரு காலத்தில் மிகப்பெரிய துறைமுக நகரமாக இருந்திருக்க வாய்ப்புள்ளது. வங்கக் கடலை கடந்து செல்லும் கப்பல்கள் தாய்லாந்து வளைகுடாவை அடைவதற்கு முன்பு இந்த பகுதிகளில் தங்கி பொருட்களை இறக்கி ஏற்றிச் சென்றிருக்கலாம். அந்த வணிகத் தொடர்பின் காரணமாகவோ தமிழர்கள் அங்கு நிரந்தரமான குடியிருப்புகளை அமைத்து வாழ்ந்திருந்தார்கள். அந்த குடியிருப்புகளில் வாழ்ந்த ஒரு தலைவனின் மரணத்திற்கு பிறகு அவனது உடலோடு அவனது பெருமையை அடையாளமாக அந்த முத்திரை மோதிரத்தை அவனுடன் சேர்த்து புதைத்திருக்கிறார்கள் அந்த பழங்கால மக்கள். இந்த அகழாய்வில் அந்த மோதிரம் மட்டும் கிடைக்கவில்லை, அதை சுற்றி 8 மனித எலும்புக்கூடுகள் கிடைத்துள்ளன என்று முதலில் பார்த்தோம். அந்த 8 பேரும் யார்? ஒருவேளை அலர் வைரதனோட சேர்ந்த பயணம் செய்த அவனது குடும்பத்தினரா, அல்லது அவனது பணியாட்களா, அல்லது போரிலோ நோவிலோ இறந்து போன சக தமிழ் வணிகர்களா என்பதை பற்றி ஆழமான DNA பரிசோதனை செய்தால் இன்னும் பல வியப்பூட்டு உண்மைகள் வெளிவரலாம். இந்த 8 எலும்புக்கூடுகளும் வடகிழக்கு திசையில் தலை வைத்து புதைக்கப்பட்டுள்ளது என்பது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். பழங்கால தமிழர்களிடம், குறிப்பாக பெருங்கற்கால பண்பாட்டில் இறந்தோரை புதைக்கும் போது ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி புதைக்கும் மரபு இருந்துள்ளது. ஆதிச்சநல்லூர் போன்ற அகழாய்வுகளில் இதற்கான சான்றுகள் நிறையவே கிடைத்துள்ளன. அதே மரபை அவர்கள் தாய்லாந்து மண்ணிலும் பின்பற்றியிருக்கிறார்கள் என்பது அவர்கள் தங்கள் கலாச்சாரத்தையும் சடங்குகளையும் எந்த மண்ணுக்கு சென்றாலும் விட்டுக் கொடுக்காமல் பாதுகாத்து வந்திருக்கிறது என்பதை காட்டுகிறது. வரலாறு என்பது வெறும் ஆவணங்களும் கல்வெட்டுகளும் மட்டுமல்ல, அது இது போன்ற புதைந்து கிடக்கும் சின்ன சிறு பொருட்களிலும் தான் தன் ரகசியங்களை ஒளித்து வைக்கிறது. ஒரு சின்ன தங்க மோதிரம் இன்று ஒட்டுமொத்த தென்கிழக்கு ஆசிய வரலாற்றையுமே மறுபரிசீலனை செய்ய வைத்துள்ளது. பொதுவாக பல வெளிநாட்டு ஆய்வாளர்கள் இந்தியாவிலிருந்து கலாச்சாரம் தென்கிழக்கு ஆசியாவிற்கு சென்றது என்று சொல்லும் பொழுது அதை பெரும்பாலும் வட இந்திய கலாச்சாரத்தோடும் சமஸ்கிருதத்தோடும் மட்டுமே தொடர்பு படுத்தி பேசுவது வழக்கம். இன்று தமிழர்களாகிய நாம் இந்த அகழாய்வு முடிவுகளை கொண்டாடுவதோடு மட்டும் நின்றுவிடக்கூடாது. தாய்லாந்தில் கிடைத்துள்ள மற்ற தொல்பொருட்களையும் இன்னும் அகழாய்வு செய்ய வேண்டும். அந்த 8 எலும்புக்கூடுகளின் DNA மரபணு சோதனையை தமிழ் மக்களின் மரபணுவோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். தாய்லாந்து, கம்போடியா, இந்தோனேசியா போன்ற நாடுகளின் தொல்லியல் துறையினர் இணைந்து மிக பிரமாண்டமான கூட்டு அகழாய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் ராஜேந்திர சோழனின் கடற்படை சென்ற பாதைகள், அங்கு தமிழர்கள் கட்டிய வணிக மையங்கள் என இன்னும் பல நூறு அலர் வைரதன்களின் பெயர்களும் அவர்களின் வீரத்தீர செயல்களும் வணிக சாதனைகளும் மண்ணுக்குள் இருந்து வெளிவரும். கீழடியில் தோண்ட தோண்ட நம் தமிழர்களின் நாகரிகம் எப்படி வெளிவந்து கொண்டே இருக்கிறதோ அதே போல தாய்லாந்து மண்ணிலும் தோண்ட தோண்ட அதிர்ஷ்டமாக நம் தமிழர்களின் புகழ்தான் வெளிவரும் என்பது சந்தேகத்திற்கு இடமில்லாத உண்மை. அந்த மோதிரத்தில் பொறிக்கப்பட்டிருந்த ஒவ்வொரு தமிழி எழுத்தும் ஏதோ ஒரு உலோகத்தின் மீது செதுக்கப்பட்ட கோடுகள் அல்ல. அவை கடல் அலைகளை கிழித்துச் சென்ற பல தமிழர்களின் வீர சுவடுகள். இந்த ஒரு மோதிரம் நம் இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு செய்தியை சொல்லுகிறது. நம்முடைய வேர்கள் சாதாரணமானவை அல்ல, அவை பல கண்டங்களை தாண்டி பரவியிருக்கும் ஆழமான வேர்கள். நம்முடைய மொழியை, நம்முடைய கலாச்சாரத்தை நாம் எவ்வளவு தூரம் பெருமையோடு நினைத்து பார்க்க வேண்டும் என்பதை இந்த அலர் வைரதன் மோதிரம் நமக்கு உணர்த்துகிறது. இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு தமிழர்களுக்கும் நிச்சயம் ஒரு பெருமிதம் ஏற்பட்டிருக்கும். இந்த வரலாற்றை, இந்த உண்மையை வெறும் செய்திகளாக மட்டும் கடந்து செல்லாமல் உங்கள் நண்பர்கள், குழந்தைகள் மற்றும் வருங்கால தலைமுறையினரிடம் இதை கொண்டு சேருங்கள். கடல் கடந்து முத்திரையை பதித்த நம் முன்னோர்களின் வரலாற்றை உலகம் முழுவதும் ஒலிக்க செய்வோம். இது போன்ற மேலும் பல வரலாற்று வியப்புகளை, ஆழமான தேடல்களை உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவோம். வரலாற்றை படிப்போம், நம் வேர்களை உணர்வோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களையும் பழந்தமிழர்களின் கடல் வணிகம் குறித்த உங்கள் எண்ணங்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் விருப்பமான வரலாற்று தேடல் சேனல். மீண்டும் ஒரு வியப்பூட்டும் வரலாற்று தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.